ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, நல்ல பேச்சு நன்மை தரும். முன்னொரு காலத்தில் காசி நாட்டை பிரம்மதத்தன்ற அரசன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அறிவு சார்ந்த போதிசத்துவருங்கிற ஒருத்தவர் அமைச்சராக அங்கே இருந்திருக்காரு. அந்த அரசனிடம் யானை, விலை மதிக்க முடியாத பட்டத்து யானை ஒன்று இருந்தது. அதோட வலிமைக்கு எந்த யானையுமே ஈடாகாது. அதன் மீது உலா வருவதை அரசர் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப பெருமையாக நினச்சாரு. யானை ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த யானை மீது குழந்தைகள்லாம் ஏறி அமர்ந்து விளையாடுறாங்க. யானை இருந்த இடத்திற்கு நள்ளிரவில் என்ன செய்கிறாங்கன்னா, சில திருடர்கள் வர்றாங்க. இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம இரவு நேரத்தில் கூடுவதற்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் அந்த இடத்துல தான் திருடர்கள் சிலர் கூடுறாங்க. டெய்லியும் அவங்க இரவு நேரத்தில் அந்த இடத்துல கூடும்போது திருடினதை பற்றியும் அவன் கொள்ளையடித்தது, அந்த கொள்ளையடிக்கும்போது அவங்க எதிர்த்தவங்களை எப்படி கொடூரமாக கொலை செஞ்சாங்க, இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களோட கொடூரமான பேச்சை அந்த யானை டெய்லியும் கேட்டு கேட்டு அந்த யானை என்ன ஆயிடுச்சுன்னா அமைதி இழந்து ரொம்ப மூர்க்கம், ரொம்ப கோபப்பட ஆரம்பிச்சிடுச்சு. பாகனுக்கு அடங்கமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த பாகன் கையில் வச்சுருக்க அங்குசத்தால் அதை அடக்க முயற்சி அடித்து பார்த்தா அந்த யானை என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப கோவப்பட்டு அந்த பாகனை தூக்கி எறிஞ்சு அப்படியே அவனை கொன்றுச்சு. சரின்னு சொல்லி இன்னொரு பாகன் போய் அந்த யானை அடக்க முயற்சி செய்யும்போது அந்த பாகனையுமே இந்த யானை கொன்றுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த யானையை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாகனை கொன்றுச்சு அப்படிங்கிற செய்தி ஊர் மக்கள் எல்லாருக்குமே போய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. யானைக்கு ரொம்ப மதம் பிடிச்ச மாணிக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் ஊரில் இருக்க எல்லாருக்கும் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த செய்தியை அரசர் கேட்டவுடனே அரசருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. இந்த யானையை எப்படியாவது பழைய நிலைக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசர் நினைக்கிறாரு. அவர் அப்புறம் என்ன பண்ணார்னா, அந்த அமைச்சரை அழைச்சி நீங்கள் தான் எப்படியாவது இந்த யானையை பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த அமைச்சர் என்ன செய்கிறாரு, யானை கட்டி போட்டிருக்க இடத்துக்கு போய் அந்த யானையை பார்க்குறாரு. சுற்றிலும் பார்த்து இந்த யானைக்கு உடல்நிலையில் எந்த குறையுமே இல்லை, இது மனநிலையில் தான் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அறிஞ்சு அந்த அமைச்சர் என்ன செய்கிறாரு, காவலாளர்களை அழைச்சி இன்னும் இந்த கொஞ்ச நாள்களாக இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஏதாவது வித்தியாசமாக ஏதாச்சும் நடந்துச்சா என்ன ஏதுங்கிறத விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும்போது அந்த காவலாளிகிட்ட நீங்கள் என்ன எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. அப்படி சொன்னோன்னேவும் அந்த காவலாளி சொல்கிறேன், சில நாட்களாகவும் சில திருடர்கள்லாம் இந்த இடத்துல கூடி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே அப்போ அந்த அமைச்சருக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த திருடர்கள் பேசுகிற கொடூரமான பேச்சை கேட்டு தான் இந்த யானையினோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் புரிஞ்சுக்கிட்டு அரசர் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல திருடர்கள் கூடுறத தடை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க யானை இருக்கிற இடத்துல அறிவு சார்ந்தவர்களையும் துறவிகளையும் நல்லவர்களையும் அமரச் செய்து நல்ல விஷயங்களை பேச சொல்லணும், அப்படின்னாத்தி இந்த யானை பழைய நிலைக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட சொல்கிறாரு. சொன்னோடனே அரசர் அதே மாதிரி திருடர்கள் அந்த இடத்துக்கு வர விடாமல் தடுத்து நிறுத்திட்டு அந்த இடத்துல ஞானிகளையும் முதியவர்களையும் நல்ல அறிவு சார்ந்தவர்களையும் அந்த இடத்துல அமரச் செய்து நன்மை, அன்பின் பெருமையையும் அமைதியின் சிறப்பையும் பிறருக்கு நன்மை செய்வதால் ஏற்படும் மேன்மை பற்றியும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பேசுகிறத அந்த யானை கேட்குது, கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இனிமையாக நம்ம அன்பாக எல்லாரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் நம்ம நடந்து கொள்ள வேண்டும், யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, நல்லவர்கள் தங்களுக்கு துன்பமே ஏற்பட்டாலும் அவங்களுக்கு நன்மையை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த எல்லாத்தையும் கேட்கும்போது அந்த யானை இவங்களுடைய நல்ல பேச்சை கேட்டு அதோட மூர்க்கம் என்ன செஞ்சிருச்சு, தணிஞ்சிருச்சு, பழைய நிலைக்கு வந்துருச்சு.
அப்புறமேல் பார்த்தா அமைதியான யானையாக முன்பு போலவே அது அமைதியான யானையாக மாறிடுச்சு. குழந்தைகள்லாம் அது மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. விளையாடி நல்லா மகிழ்ந்தாங்க. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. அதாவது நம்ம நல்ல விஷயத்தையே கேட்கும்போது நாமளும் என்ன செய்வோம், நல்லவர்களாகவும் நம்மளுடைய அமைதியை இழக்காமல் நம்ம உள்ளத்தில் அமைதி இருக்கும். நம்ம வந்து கோபம் படுற மாதிரி மற்ற எரிச்சல் படுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளும் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் நம்மளை அறியாமே நமக்குள்ளாக அந்த கோபமெல்லாம் வந்துடும். நம்மளும் நல்ல விஷயங்கள், அன்பான விஷயங்கள், அன்பு செய்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதும் கேட்கும்போதும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதியை நம்ம இழக்காமல் அன்பாகவே இருப்போம். மற்றவங்க நமக்கு தீங்கு செய்தால் நம்ம அவங்களுக்கு நன்மையை செய்துட்டு நம்ம நல்லவர்களாகவே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.